ஃப்ரெண்ட்ஸ் தமிழகமே எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பு தான். ஸோ ரயில்வே துறையிலருந்து பாருங்க 14,298 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணதுலருந்து ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, டிகிரி இந்த மாரி வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 40,000த்துலருந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து 16த் அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நீங்க தமிழ்லயே வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கோரிங்டம். ஸோ அதாவது பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அதில வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோ குடுத்துருந்தாங்கன்னா 9,144 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்துருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 17 கேட்டகரில வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ்லாம் வந்து குடுத்துருந்தாங்க. ஆனா வந்து இப்போ வந்து பாருங்க இந்த கோரிங்டம் வந்து எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ திரும்பவுமே வந்து நாங்க வந்து இன்னும் ஒரு 22 நியூ கேட்டகரிய வந்து நாங்க வந்து இதில வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த டெக்னீஷியன் கேட்டகரிக்கு. அவங்களுமே வந்து பார்த்தோன்னா பிரிஃபரன்ஸ் அடிப்படையில நீங்க வந்து பார்த்தோன்னா திரும்பவுமே வந்து நீங்க வந்து இதில வந்து கரெக்ஷன் சேஞ்ச் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஆனா வந்து இப்ப நீங்க அப்ளை பண்ணாம இருக்கிறவங்களும் வந்து பார்த்தோன்னா, இதில அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துட்டாங்க. வேக்கன்சி வந்து பாருங்க, பழசு வந்து 9,144 இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தோன்னா, இன்னும் கேட்டகரி ஆட் பண்ணதுனால 14,298 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, ஆட் பண்ணி குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து பார்த்தோன்னா, இந்தியா முழுக்க 14,298 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. இதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 2,700க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து டீசென்ட்டான வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதில தமிழ்நாட்டுக்கு தான் வந்து பார்த்தோன்னா, அதிகமான வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, இன்னும் வந்து கேட்டகரி வந்து 22 கேட்டகரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி இதில வந்து இப்போ கோரிங்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டுமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 21 அக்டோபர் அதாவது இங்க குடுத்துருக்கிற மாரி. ஸோ 16த் அக்டோபர் தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அது உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். 16த் அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டெக்னீஷியன் கேட்டகரிலயே வந்து உங்களுக்கு வந்து நெறைய ட்ரேட் வைஸா உங்களுக்கு வந்து இதில வந்து குடுத்துருப்பாங்க. இதில குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா வந்து காமிக்கிறேன். ஸோ வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து பாருங்க ரீஜன் வைஸா இங்க வந்து குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி சென்னைன்னு வந்து உங்களுக்கு வந்து இங்க இருக்கும். ஸோ இந்த ஆர்ஆர்பி சென்னையில வந்து பாருங்க எவ்வளோ வேக்கன்சி வந்து பாருங்க, இப்ப புதுசா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 17 கேட்டகரி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 17 கேட்டகரிக்கு வந்து ஸோ 833 வேக்கன்சி தான் வந்து குடுத்துருந்தாங்க, நம்ம சென்னை ரீஜனுக்கு. ஆனா, இப்போ வந்து பாருங்க திரும்பவுமே வந்து கேட்டகரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 40 கேட்டகரி வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 833 இல்லாம இங்க வந்து பாருங்க, இன்னும் வந்து 1833 வேக்கன்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா வந்து 2,716 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, நம்ம சென்னை ரீஜனுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை ரீஜன்னா சென்னையில மட்டும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்காது. இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, எல்லா இதுலயும் வேக்கன்சி இருக்கும். அதில தமிழ்நாட்ல வந்து ஸோ சென்னை ரீஜன் தான் வந்து பார்த்தோன்னா, நமக்கு நம்ம தமிழ்நாட்ல வந்து எங்க வேணாலும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். 2,716 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு அஃபிஷியலா வந்து டேட் வந்து உங்களுக்கு வந்து இதில எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஸோ இதில கோரிங்டம் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் நீங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாருங்க, டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு எப்ப நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஓப்பனிங் டேட் வந்து பாருங்க 9த் மார்ச் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குளோசிங் டேட்டுமே குடுத்துருந்தாங்க. ஆனா வந்து இப்போ வந்து நாங்க வந்து இன்னும் வந்து உங்களுக்கு கேட்டகரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து திரும்பவுமே வந்து உங்களுக்கு இதே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டெக்னீஷியன்ல வந்து கிரேட் 1 சிக்னல் கேட்டகரிக்கும், டெக்னீஷியன்லேயே கிரேட் 3 கேட்டகரிக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து லெவல் 5 படி சேலரி வந்து வரும். 29,200லேருந்து உங்களுக்கு பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமா வந்து வரும். 40,000க்கு மேல தான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும். அதே டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து பாருங்க லெவல் 2 படி சேலரி வந்து வரும். 19,900 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ பழசு வந்து பார்த்தோன்னா 9,144 வேக்கன்சி தான். இன்னும் வந்து கேட்டகரி ஆட் பண்ணி இப்ப 14,000 சில்ற வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து 18லிருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. கிரேட் 3க்கு வந்து பார்த்தோன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு தான். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அந்த 36 இல்லாம 5 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 33 வயசுனா உங்களுக்கு 5 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதாவது அவங்கலாம் வந்து பார்த்தோன்னா 36னா 39 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 33 வயசுக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா 36 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஏஜ் இல்லாம, ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ் ரிலாக்சேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ்,
பிடபிள்யூடியா இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த ஏஜ் லிமிட்டுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்துமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிறந்திருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் நாட் பிஃபோர்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கூடாது. அதை வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே ரூ. 250 வந்து ஃபீஸு. ஸோ அதே நீங்கள் வந்து பார்த்தோன்னா மீதி இருக்கிற கேட்டகரியாக இருந்தால் ரூ. 500 வந்து ஃபீஸு. இந்த ஃபீஸில் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரூ. 250 பே பண்ணுவீங்க. அந்த ரீஃபண்ட் வந்து எப்போ கிடைக்கும்னா நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ரூ. 250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே நீங்கள் மீதி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து ரூ. 500 பே பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரீஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். ஸோ ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடில் வந்து பார்த்தோன்னா சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பாக எழுதுனா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த சிபிடி எக்ஸாமுக்கான இதில் வந்து சிலபஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே வந்து இருக்குது. ஸோ இதில் இந்த பேட்டர்ன் வந்து பாருங்கள், இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதே டெக்னீஷியன் கிரேட் 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்குமே வந்து பாருங்கள் இங்கே சிலபஸ்லேருந்து உங்களுக்கு அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் போயிடலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம், நம்ம சென்னை ஆர்ஆர்பி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்ஆர்பி சென்னைன்னு இருக்குது. ஸோ இதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு வெப்சைட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஆர்ஆர்பி சென்னைக்கு போய் நீங்கள் வந்து இது சென்னை வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து ஸோ ஃபிசிக்ஸோ இல்லைனா வந்து ஸோ எலக்ட்ரானிக்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலவெண்ட்டான ஃபீல்டான இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அது காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து அந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் டெக்னீஷியன் கிரேட் 3 பிளாக் ஸ்மித்து, பிரிட்ஜு, கேரேஜு, ஸோ கிரைன் டிரைவர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது ஃபிட்டரில் வந்து நீங்கள் ஐடியும் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் வெல்டரில் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இதில் வந்து பாருங்கள் மீதி இருக்கிற அந்த டெக்னீஷியன் கிரேட் 3 லெவல் எல்லாத்துக்குமே வந்து ஸோ நீங்கள் ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில கேட்டகரியில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3ல S&Tன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 15வது நம்பர் சீரியல் நம்பரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 12th வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் 12th முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், ஐடி பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம், ஸோ டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி, இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பழைய நோட்டிஃபிகேஷனில் வந்து நான் காமிச்சிடுறேன். உங்களுக்கு சென்னை ஆர்ஆர்பியில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க 833 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதை தவிர உங்களுக்கு இப்போ வந்து கோரிங்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தா அதில் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து 1800க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2700க்கு மேலே வந்து வேகன்சி இருக்குது. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 40 கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு 2716 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆட் பண்ணக்கூடிய கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷனுமே வந்து பாருங்கள் இங்கே இந்த கோரிங்டம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நான் சொன்ன பற்றில 19வது சீரியல் நம்பர் கேட்டகரியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு 1 by 1 எங்களுக்கு வந்து இங்கே குவாலிஃபிகேஷன் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ட்ரேடில் முடிச்சவங்களுக்கு வந்து இதில் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ட்ரேடில் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன் இந்த மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய ட்ரேடில் வந்து உங்களுக்கு ஐடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற குவாலிஃபிகேஷனு மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 2700க்கு மேலே வந்து வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஃபில் பண்ண போகிறாங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 16th October தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலேயே வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 6th சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 16th October லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வேறு போஸ்டிங்ஸ் கூட வந்து வந்திருக்கு. அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.